ஆசிரியர் அவர்களுக்கும் காலை வணக்கம். குளிச்சோ குளிக்காமையோ, பல்லு வளைக்கோ வளர்க்காமையோ, ட்ரெஸ்ஸை துவைக்காமையோ இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டேப்பா ஸ்கூலுக்கு போயே ஆகணும்னு ஒரு சாக்லேட் வாங்கினதுக்காக இங்க வந்து உட்காந்துருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு குழந்தையோட பிறப்பை தீர்மானிக்கிறது வேணா அவங்க பெற்றோராக இருக்கலாம். ஆனா அதோடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது யாருன்னா ஒரு ஆசிரியரா மட்டும்தான் இருக்க முடியும். பேரண்ட்ஸ் மீட்டிங் போட்டா ரேங்கார்ட வாங்கிட்டு சார் எங்க இருக்காரு பார்க்க வர்றது. சாரா மார்க் எடுக்கிறாரு, பிள்ளைங்க தானே மார்க் எடுக்குது, பிள்ளைங்கள தானே கேட்கணும். பேரண்ட்ஸ் வந்து சார் தான் கேட்கறாங்க, ஏன் சார் எவ்வளவு மார்க் குறைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து யாரை கேட்கறாங்க? சார் தான் கேட்கறாங்க. இதுல இருந்து தெரியலையா ஆசிரியரால தான் அதை சரி செய்ய முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப அவர் சொல்லுவாரு, அடுத்த டைம் எடுப்பாமா, இப்ப போமா. அவன் இப்ப எடுக்காதவன் அப்புறம் எப்ப சார் எடுக்க போறான் அப்படின்னு நம்ம டிமோட்டிவேட் பண்றவங்க ஃபுல்லாவே பேரண்ட்ஸ் தான். அடுத்த டைம் நல்லா படிக்க வச்சு நல்ல மார்க் எடுக்க வைக்கிறது, நல்லா படிமான்னு சொல்லி கொடுக்கறதே நமக்கு ஆசிரியர் தான். கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு குட்டி கதை ஒண்ணு. ஒரு பையன் வந்து ஒரு வாத்தியார்ட்ட கேக்குறான், சார் இந்த பறவை எப்படி சார் பார்க்குது அப்படின்னு. அந்த வாத்தியார் சொல்றாரு, என்ன பண்றாருன்னா அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் கடற்கரைக்கு ஆசிரியர் போய் உட்கார வச்சு பறவை பறக்கிறத காமிக்கிறாரு. எப்பா தம்பி இந்த மாதிரி தான்ப்பா பறவை பறக்குது அப்படின்னு. அதுக்கு எல்லா பிள்ளைங்க என்ன சொல்றாங்க, சூப்பர் சார் நல்லா பறக்குதுன்னு சொல்றாங்க. ஒரே ஒரு மாணவன் மட்டும் என்ன கேட்கறாங்க, அந்த பறவை மாதிரி என்னால பறக்க முடியுமா சார் அப்படின்னு கேட்கறாங்க. நீ நினைச்சா இந்த விண்ணையும் தாண்டி பறக்கலாம் அப்படின்னு அந்த வாத்தியார் சொல்றாரு. இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு ஏவுகணையை கண்டுபிடிச்சி விண்வெளிக்கு அனுப்பியவர் தான் சார் நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் சாரே. கண்டிப்பா கண்டிப்பா நல்ல கதை. அவர் குடும்பத்துக்கு வேணா அவர் அறிமுகப்படுத்தியது ஒரு பெற்றோரா இருக்கலாம். இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியதுல ஆசிரியரா மட்டும் தான் சார் இருக்க முடியும். நீங்க சுப்பிரமணிய சார் இல்லைன்னா நமக்கு ஏபிஜே அப்துல் கலாம் சார் தெரியுமா சார்? உயிரினை உலகிற்கும் படைக்கும் அன்னை முதல் அதிசயம், சான்றோனாக்கி உலகிற்கு படைக்கும் தந்தை இரண்டாவது அதிசயம். ஆனால் உலகை ஆள உருவாக்கும் கல்வி சாலையில் என்றும் நம்ம நின்று கொண்டிருக்கும் ஆசிரியர் தான் சார் உலகத்திலே பெரிய அதிசயம். உலகத்திலே பெரிய அதிசயம். அப்படிப்பட்ட ஆசிரியர்களை நம்ம ஏனி தேனி கேணின்னு சொல்லலாம். ஏன் ஏனி மாதிரி இருக்காங்களா அப்படி கிடையாது. ஏனின்னோடனே ஒரு கவிதை ஒன்று ஞாபகத்துக்கு வந்து, ஏறியவன் எங்கோ மேல் இருக்க. இன்னொன்னு சொல்லுங்க, ஏனி தேனி தேனி தேனி. ஓகே. ஏறியவன் எங்கோ மேல் இருக்க, ஏற்றிவிட்ட ஏனி அதே இடத்தில் வேறு ஒருவனை ஏற்றிவிட காத்திருக்கிறது. அதை செய்வது யார் என்று சொன்னால் ஆசிரியர்கள் தான். ஒவ்வொரு மாணவர்களையும் ஏணி படிகளாக அவர்களை ஏற்றி விடுவது எங்கள் ஆசிரியர்கள் அல்லவா. அவன் ஏறி போயிட்டான், அவங்க வேலை முடிஞ்சுன்னு போல, அடுத்தவனை ஏத்துறதுக்கு அவங்க அந்த இடத்துல தான் சார் காத்து நிக்கிறாங்க. அடுத்து தேனி. உலகத்திலே கெட்டு போகாத ஒரே பொருள் என்னன்னா தேன் மட்டும் தான் சார். ஆமா. அந்த தேனை உருவாக்குறதா சார், அந்த தேனை உருவாக்கும் ஆசிரியர்கள் தான் சார். அந்த தேனை உருவாக்கும் தேனிகள் தான் சார் நம்ம ஆசிரியர்கள். இந்த தேனை உருவாக்கி கொண்டு இருக்கிற நம்ம கலைஞர்களுக்கு ஆசிரியர்கள் ஒரு பாடல்பா. அடுத்து கேணி. கேணியில எவ்வளவு தோன்றமோ அவ்வளவுக்கு நீர் வந்துட்டே இருக்கும், அது குறையவே குறையாது. அது போலதான் சார் ஆசிரியர்கள் நமக்கு அன்பையும் பண்பையும் ஒழுக்கத்தையும் வாரி வாரி வழங்குறதா சார் நம்ம ஆசிரியர்கள். வெரி குட் வெரி குட். அன்பையும் பண்பையும் பாசத்தையும் ஒழுக்கத்தையும் அவசர கற்றுக் கொடுத்து எங்களுடைய தரத்தை உயர்த்துவது எங்கள் ஆசிரியர்களே ஆசிரியர்களே என்று அற்புதமான கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அறப்பணி என்றால் சிந்தையில் வீழ்வது ஆசிரியர் பணிதான். இப்பணியிலே அறம் எப்பொழுதும் விளைந்திருக்கும். இரண்டாம் உலக போர் நடந்துச்சு, உங்களுக்கு எல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல, ஆசிரியர்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியாது, நானும் டிவில பார்த்ததான் போயிட்டு வந்தேன். ஒரு நாட்டோட மன்னன் முசோலினி, அவர் என்ன நினைப்பாரு அப்படின்னா அந்த நாட்டு மக்கள் எல்லாத்தையுமே எல்லா நாட்டு மக்களையும் அடிச்சு வீழ்த்தணும்னு நினைப்பாரு. அதுதான் அவர் ஆசைப்படுவாரு. அவர் உளவாளி ஒருத்தர் வராரு, வந்து என்ன சொல்றாரு, அந்த நாட்டுல ஒரு குட்டி கிராமத்தை மட்டும் எங்களால வீழ்த்தவே முடியல அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு முசோலினி என்ன கேட்பாரு, அந்த நாட்டுல எத்தனை பேர் இருக்காங்க, அந்த கிராமத்துல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்பாரு. ஒரு 50-60 பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு.
அப்படின்னு சொல்லுவாரு உளவாளி. முசோலினி என்ன கேட்பாரு உடனே, அவரு அந்த கிராமத்தோட தலைவன் என்ன இளைஞனா அப்படின்னு கேட்பாரு. இல்ல, ஒரு 65 வயசு முதியவர் தான் அப்படின்னு சொல்லுவாரு உளவாளி. ஒரு 65 வயசு முதியவர் தானே, அவங்கள வந்து உங்களால வீழ்த்த முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அவர் என்னவா இருக்கிறாரு அந்த கிராமத்துல அப்படின்னு கேட்பாரு. அப்ப உளவாளி சொல்லுவாரு, he is a teacher. அத கால்ல கேட்ட உடனே முசோலினி சொல்லுவாரு, then he is a dangerous man. அபாயகரமானவன். இப்ப எல்லா நாட்டையும் வீழ்த்த முடிஞ்ச முசோலினியால ஒரு கிராமத்துல 65 பேர் இருக்கிறவங்க மட்டும் வீழ்த்த முடியல சார். அதுக்கு என்ன காரணம்? அங்க ஒரு டீச்சர் இருக்காங்க. இவங்க சரியான வழி நடத்தல. எங்க அம்மா என்கிட்ட அடிக்கடி என்ன சொல்லுவாங்கன்னா, கல்யாணம் பண்ணி போற இடத்துல எப்படி இருப்பியோ தெரியாதுமா, நல்லா படிச்சுக்கோ, படிச்சா மட்டும்தான் உன் படிப்பு உனக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப நான் படிக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நான் படிச்சிருந்தா என் சொந்த காலில் நிற்பேன், நான் இன்னொருத்தர் உழைப்புல தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு எங்க வாத்தியார் சொன்னாரு, என் மண்டைக்கு நான் உரைக்கல, அனுபவம் பேசுது. அந்த பெற்றோர் கூட அந்த ஆசிரியரை மையப்படுத்தி தான் சார் இன்னைக்கு எங்க எக்ஸாம்ல சொல்றாங்க. உண்மை உண்மை உண்மை. ஒரு அலெக்சாண்டர் உருவாக்கணுமா, ஒரு நெப்போலியனை உருவாக்கணுமா, இல்ல ஒரு அண்ணா காந்தியை உருவாக்கணுமா, இல்ல ஒரு அன்னை தெரசா உருவாக்கணுமா, யாரை உருவாக்கணும்னாலும் தீர்மானிக்கும் சக்தி ஆசிரியர்கள் தான். யாரை உருவாக்கணும்னாலும் வழக்கறிஞரை பார்க்காம வாழ்க்கை போகும், காவல்துறையை பார்க்காம வாழ்க்கை போகும். ஒரு ஆசிரியரை பார்க்காம அவன் போயிட்டானா அவன் வாழ்க்கையே போயிடும் சார். உண்மை உண்மை உண்மை. இன்னைக்கு எங்க அம்மா கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி பட்டிமன்றத்துல கலந்துருக்கேன் அப்படின்னு. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை, சரி பேச ஏதோ பேசினா. அதே 2 நாளைக்கு முன்னாடி எங்க சார் ஸ்டடியா உட்காந்துருக்கும் போது என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி பேசி நீ பட்டிமன்றத்துல பேசணும்னு சொன்னார். அப்ப அவர்கிட்ட உடனே சொன்ன, என்ன வார்த்தை, என்னால பேச முடியாது சார் அப்படின்னு சொன்னேன். இல்ல நீ பேசிதான் ஆகணும்னு சொன்னார். நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நான் தைரியமா நின்னு பேசுறேன்னா அதுக்கு என்ன எஸ்எஸ்ஆர் தான் காரணம். இந்த 6 பேருமே பேச மாட்டேன்னு சொன்னாங்க. முதல் மேடையில இன்று ஜொலித்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் என்கின்ற அற்புத கருத்தை உங்களிடத்திலே விதைத்துக் கொண்டிருக்கின்றார். எங்க சாரோட பையன் தஸ்வின் எல்லாருக்கும் தெரியும். வீட்டுல போன் பார்த்தானா, அவர் ஒரு தலைமை ஆசிரியரு, வீட்டுல போன் பார்த்தானா உங்க மிஸ்ஸிட்ட வந்து சொல்றேன்டா அப்படின்னு சொல்லுவாராம். அவரு ஒரு தலைமை ஆசிரியருங்க, அவருக்கு வேணா பெற்றோர், எங்களுக்கு ஒரு தலைமை, அவரு ஒரு தலைமை ஆசிரியர் வந்து அவரு பிள்ளைங்க அவரால கண்டிக்க முடியல, ஒரு ஆசிரியர் வந்து சொல்றேன்னு சொல்றாங்க. ஊர்ல நாட்டாமையை பார்த்துட்டு ஊரே பயப்படும், நான் புள்ள நாட்டாமைக்கு பயப்படாது. அது எல்லா குடும்ப